ஓம் சாந்தி. இனிமையான பாப்தாதனுடைய மகாவாக்கியம் 19/2/2025. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி तुमने अब तक जो कुछ पढ़ा है उसे भूल जाओ. जीते जी मरना माना सब कुछ बोलना, पिछला कुछ भी याद ना आए. இனிமையான குழந்தைகளே, இதுவரை என்னவெல்லாம் படித்தீர்கள், நீங்கள் அதை மறந்துவிடுங்கள். வாழ்ந்து கொண்டே இறப்பது என்றால் அனைத்தையும் மறந்து விடுவது. முன் ஜென்மத்தினுடைய எந்த ஒன்றும் நினைவில் வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் நம்ம புது ஜென்மா எடுக்கிறது, இல்லையா? பாபா கேள்வி கேட்குறாங்க, ஜோ பூரா ஜீத்தே ஜி மறைவினை உன்கி நிஷானி கியா ஹோ. யார் முழுமையாக வாழ்ந்து கொண்டே இறக்கவில்லையோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஓ பாப் சே பி ஆர்கியூ கர்த்தே ரஹேங்கே. அவங்க பாபா கிட்டே என்ன செய்வாங்க? ஆர்கியூ பண்ணுவாங்க, வாத விவாதம் செய்வாங்க, சாஸ்திரங்களுடைய உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜோ பூரா மருகை, யார் முழுமையாக இறந்துட்டாங்களோ அவங்க சொல்லுவாங்க, பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சத்தியம். ஹம்னே ஆதா கல்ப் ஜோ சுனா, இது வரைக்கும் என்ன நாங்கள் கேட்டோம் அரைக்கல்பம், அது அனைத்தும் பொய்யானது. இஸ்லியா உசி முக் பரபின்னால அதை நம்ம வாயில் கூட கொண்டு வரக்கூடாது, அதை சொல்லி கூட காட்டணும் அவசியம் இல்லை. பாப் நீ கஹா ஹியர் நோ ஈவில். பாபா என்ன சொல்கிறாங்க? கெட்டதை கேட்க வேணாம், கெட்டதை பார்க்க வேணாம், கெட்டதை பேச வேணாம், கெட்டதை சிந்திக்க வேணாம். तो बाप भी कहते हैं तुम जो कुछ पढ़े वो भूल जाओ. இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ உலகத்து விஷயம் அது இது எல்லாம் மறந்துடுங்கன்ற. எப்போ நீங்கள் பாபாவுடையவங்கள ஆயிட்டீங்களோ அப்போ சத்திய பகவான் சொல்கிறத கேட்கணும். அதில் எல்லாமே அடங்கியிருக்குல்ல. நான் உங்களுக்கு புது விஷயந்தான் சொல்கிறேன். இது வேத சாஸ்திரம் கிரந்தம், இதில் எதுவும் இந்த விஷயம் இருக்காது. அது எல்லாத்தையும் மறந்துடலான்ட்டார், இல்லையா? பாப் ने कहा பக்தி மார்க் भूल जाओ, मैं तुमको सहज बात सुनाता हूं. பக்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ரொம்ப விஸ்தாரமானது. அதனால் என்ன சொல்கிறார் பாபா, அதெல்லாம் விட்டுடுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று சொல்லித்தரப்படுது. எது பின்பற்றினாலும் கடைசியில் ஆத்மாவுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்காதுல்ல, இல்லையா? அதை பின்பற்றுறதுனால லாபம் இருக்குன்னா நம்ம செய்யலாம், லாபமே இல்லாத ஒன்று ஏன் செய்யணும்? மே தும்கு சஹஜ் பாத் சுனாத்தா. நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன்றார். கே முஜ் பீஜ் கோ யாத் கரோ தோ ஜாட் சாரா புத்தி மே ஆ ஜாய். ஒரு விதை பாபா நினச்சிட்டோன்னா முழு மரத்தினுடைய எல்லா ரகசியங்களும் நினைவுக்கு வந்துடும். துமாரா முக்கிய ஹை ஹி கீதா, உங்களோட முக்கியமானது எது? கீதை. கீதையில்தான் பகவானுடைய மகாவாக்கியம், அதில் தான் அவர் என்ன சொல்லித்தராரோ அது அதில் வந்திருக்கு, இல்லையா? அப் ஏஹே நெய் பாத்தேன், அந்த கீதை தான் இது. கீதாமே பகவான் கி சம்ஜானி ஹே சொல்லப்படுது, இது பகவானுடைய மகாவாக்கியம், இல்லையா? தோ நெய் பாத் பர் ஹமேஷா ஜ்யாதா தியான் தியா ஜாத்தா. புது விஷயமும் அதில் அதிகம் கவனம் செலுத்தும். ஹேவி படி சிம்பிள் பாத், ஏன்னா ரொம்ப சிம்பிளான சப்சே படி பாத்தை யாத் கரணி. எல்லாத்த விட பெரிய விஷயம் என்ன? நினைவு செய்யக்கூடியது. கடி கடி காணா படுத்தாய், அடிக்கடி பாபா சொல்கிறாங்க, சொல்ல வேண்டி இருக்கு. மன்மனா பவ, மனதால் நினைவு செய்யுங்க. அது ரொம்ப ஆழமானது, சூக்ஷ்மமானது. இதில் தான் விக்னம் ஏற்படுது. நிறைய குழந்தைகள் முழு நாளும் பாருங்கள் 2 நிமிஷம் கூட நினைக்கிறது இல்லை. பாப்கா பன்தே வி அச்சா கரம் நெய் கர்த்தே தோ யாத் பி நெய் கர்த்தே விகரம் கர்த்தே ராத்தே. பாபா குழந்தை ஆயிட்டாங்க, நல்ல கர்மாவும் செய்கிறதில்ல, நினைவும் செய்கிறதில்ல, விக்ரமாக செஞ்சுட்டே இருக்கான். புத்தி में बैठता ही नहीं तो कहेंगे बाप का आज्ञा का निराधार है. புத்தியில் இந்த விஷயம் உட்காரவே இல்லைன்னா இப்போ பாபாவோட குழந்தை ஆகியும் அவருடைய கட்டளையை அவமரியாதை செய்கிறாங்க. புத்தியில் உட்காரல, படிக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி சக்தி கிடைக்கும்? இல்லையா? நினைவு செய்யலை, நினைவு செஞ்சால் தானே சக்தி கிடைக்கும். ஜிஸ்மானி படை செவி பல் மில்தானா. உலகத்துலேயும் படிக்கிறாங்க, சொல்கிறோம்ல, அது சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்துக்கு ஆதாரமே படிப்புன்னு சொல்லப்படுது, இல்லையா? சருக்கி சத்கதி தோக்கோய் காரண மனுஷ கர்ணா சகை. எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறது எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. நைத்தோ பரமாத்மாக்கோ, இல்லைன்னா பரமாத்மா பதீத்த பாவனன், அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வல்லல்னு ஏன் புகழ் பாடப்படுது? ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது அவரை தான் சத்கதி வழங்க முடியும். ஆனால் அவரை யாருன்னே தெரியல. எல்லாரும் தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால அநாதைகளாயிட்டாங்க. பாபாட்டேந்து விபரீத புத்தி வந்து பாபா அதுக்கு என்ன செய்ய முடியும்?
பாபா ஸ்வயம் மாலிக் இல்லையா? அவர் பாரத பூமிக்கு தானாகவே வரார். சிவ ஜெயந்தி கூட பாரத பூமியில தான் கொண்டாடப்படுது. பாபா சொல்றாங்க, நான் வர்றதே பக்தர்களுக்கு பலன் கொடுக்க. ஆத்தாபி பாரதமே, பாரத்தில் தான் வரேன். அன்னைக்கு ஷரீர் தோ செய்ய, நான் இங்கே வரணும், எனக்கு சரீரம் தேவைப்படுது. பிரேரணாசை துணை குச்சோக, பிரேரணா மூலம்லாம் எதுவுமே செய்ய முடியாது. இவருடைய சரீரத்தில் நான் பிரவேசம் ஆகி இவருடைய வாய் மூலமாக உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன். தான் கௌமுக் சொல்கிறாங்க. ஏதோ இஸ் முக்கியமா இந்த வாயினுடைய விஷயத்தை தான் அப்புறம் கௌமுக் சொல்கிறாங்க. இப்போ வாய் வேணும் இல்லையா? நாக்கி ஜான்வர்க்கா ஒரு விலங்கோட வாய் மூலமாக பகவான் வந்து இது சொல்ல முடியுமா? சொல்கிறாங்க. பசுவனோட வாயிலிருந்து கங்கை வந்தது அப்படி சொல்கிறாங்க. விலங்குனுடைய வாயிலிருந்து கடவுள் வந்து எப்படி பேச முடியும்? இந்த அளவுக்கு கூட புத்தி வேலை செய்யலைங்கிறார். பசுவோட வாயிலேருந்து வர தண்ணி வந்து மனுஷ ஆத்மாவுடைய பாவத்தை போக்குமா? அப்புறம் கங்கை ஜலம்னு சொல்கிறோம். அது தலையில் தெளிச்சிக்கிறது, இல்லை குளிக்கிறது, குடிக்கிறது, அதனாலலாம் ஆத்மா செஞ்ச பாவம் போகாது இல்லையா? ப்ராக்டிக்கல் நம்ம யோசிச்சு பார்த்தா நல்ல கர்மா எதுவரையும் நம்ம செய்யலையே அது வரைக்கும் செய்த பாவத்தை போக்கவே முடியாது. அந்த நல்ல கர்மாவை செய்கிறதுக்கு தான் பாபா சொல்லித்தராங்க. दूसरी तरफ फिर बाहिरत दिखाते, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க? பாக்யசாலி ரதம். वो कैसे और कब आते जरा भी किसको पता नहीं. பாக்யசாலி ரதம், அது எப்பொழுது அந்த ரதத்தை பாபா எடுக்கிறாரு, எப்போ அந்த காரியம் நடக்குது எல்லாம் யாருக்கும் தெரியல. तो बाप बच्चों को बैठ समझाते, பாபா புரிய வைக்கிறார். तुम मर गए तो भक्ति मांग तो एकदम भूल जाओ. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா அர்த்தம் என்ன? இது வரைக்கும் பக்தியில் இந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே ஒரே அடியாக மறந்துடுங்கன்றார் பாபா. இதெல்லாம் போட்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? கன்ஃபியூஸ் ஆகிடும். கங்கையில் ஸ்நானம் பண்ணணும், சாஸ்திர வேதங்கள் படிக்கணும், அல்லது அந்த மாதிரி பசுவனுடைய வாயிலிருந்து வர தண்ணி குடிக்கிறது, இதனால் ஆத்மாவுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. बच्चे तुम्हारे एक आंख में शांति धाम, एक आंख में सुखधाम, बाकी इस दुखधाम को भूल जाओ. பாபா ரெண்டு விஷயந்தான் சொல்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு கண்ணில் சாந்தி தாம், ஒரு கண்ணில் சாந்தம், இன்னொரு கண்ணில் சுகதாம். சொர்க்கம் தெரியணும், இவ்வளோதான். இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்கன்றார். நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ். இப்போது பிரதர்ஷனியில் பேர் என்ன வைக்கப்பட்ட? பாரதம் என்பது தி லைட் ஹவுஸ். பாரதம் என்பது லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக இருக்கின்ற. அது ஒன்று தான். தீன்னு சொன்னால் அது ஒன்று தான். लेकिन ये कोई थोड़े समझ, ஆனால் யாருக்கும் தெரியல. பாரதம் வந்து எல்லாருக்கும் கலங்கரை விளக்கமாக, ஒரு ஒளி விளக்காக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட அர்த்தம் யாருக்கும் தெரியல. வழிகாட்டியாக இருக்கும். तो अभी லைட் ஹவுஸ் होना, அப்போ என்ன காரணம்? நீங்கள் தான் லைட் ஹவுஸ். போர்ட் பர் லைட் ஹவுஸ் ஸ்டீமர் கோ ராஸ்தா பத்தாதே. போர்ட்டில் பார்த்தோன்னா துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? ஸ்டீமருக்கு வழிகாட்டு. இந்த இடத்துல வந்து கரை சேரலாம். தும்பி சப்கோ ராஸ்தா பத்தாதே. நீங்கள் கூட எல்லாருக்கும் வழி சொல்கிறீங்க. முக்தி ஜீவன் முக்திக்கான வழி இங்கே கிடைக்கும். ஜப் கோய் பி பிரதர்ஷன் ஆத்தே தோ போத் பிரேம் சி போலோ. யாராவது பட விளக்கம் பார்க்க வராங்க, எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன பண்ணுங்க? அன்பாக சொல்லுங்கள். காட் ஃபாதர் சப்கா ஏகே. காட் ஃபாதர் எல்லாருக்கும் ஒருவர் தான். காட் ஃபாதர் परमपिता. कहते मुझे याद करो तो जरूर मुख द्वारा कहेंगे. பாபா என்ன சொல்கிறாங்க? நினைவு செய்யுங்க, அவசியம் உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும். அப்போது பாபா இந்த வாய் மூலமாக தானே சொல்ல முடியும். அப்போது பிரம்மோட சரீரத்தை எடுக்க வேண்டியிருக்கு. பிரம்மா மூலம் ஸ்தாபனை, பிறகு விஷ்ணு மூலம் பாலனை, சங்கரம் மூலம் விநாசம். நாம் எல்லோருமே பிராமணி. பிரம்மோடைய கமலை வாயினால் பிறப்பெடுத்தவர்கள். தும் பிராமணோக்கே வ பிராமன் வி மகிமா காத்தே. பிராமணர்களாகிய உங்களை பற்றி உலகத்தில் உள்ள பிராமன் கூட மகிமை பாடுறான். பிரம்மன் தேவதாய நமக. உயர்ந்தவர் யாரு? ஒரே ஒரு சிவபாபா. சிவபாபா என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் முழு விஸ்வத்துக்கும் எஜமானன் ஆகுறீங்க. பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, தீவிர புருஷார்த்தி ஆகுவதற்காக படிப்பில் ஆர்வம் வையுங்கள். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். சாட்சாத்காரத்தினுடைய ஆசை வைக்காதீர்கள், இதில் நேரம் வீணாக சென்றுவிடும். இரண்டாவது, சாந்தி தாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. எந்த ஒருவரிடமும் ஆர்கியூ பண்ணக்கூடாது.
வாத விவாதம் செய்யக்கூடாது. அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும். வரதானம்: சதா சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருக்கக்கூடியவர் ஆகி அந்தர்முகியாக ஆகுக. சதா சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருக்கக்கூடியவராக ஆகி அந்தர்முகி ஆகுக. சொல்லப்படுது அந்தர்முகி சதா சுகி. உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவங்க சதா சுகமாக இருப்பாங்க. எந்த குழந்தைகள் சதா அந்தர்முகி இந்த வரதானத்தை பிராப்தம் அடைஞ்சிடறாங்க, அவங்க பாப் சமான் சதா சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். சுகதாதாவுடைய குழந்தைகள் தானும் சுகத்தை அனுபவம் செய்து சுகதாதா ஆயிட்டு மற்றவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தினுடைய கஜானாவை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? சுகம் அனுபவம் ஆரம்பிக்கும். तो अब अंतर्मुखी में ऐसी संपन्न मूर्ति बन जाए. இப்போ अंतर्मुखी ஆகிட்டு என்ன பண்ணும்? அப்படி நாம் நிறைந்த ஒரு மூர்த்தி ஆகிடும். जो आपके पास कोई भी किसी भी भावना से आए, உங்களிடத்துல யார் எந்த ஒரு பாவனையோட வந்தாலும் சரி, அப்படி பாவனா சம்பன்ன கருக்கே ஜாய், அவங்களுடைய அந்த விருப்பங்கள் பூர்த்தி அடைஞ்சு அவங்க போகணும். ஜெய்சி பாப்கி கஜானே சே கஜானே में அப்பிராப்தி कोई वस्तु नहीं. இப்படி பாருங்க, பாபுடைய கஜானால இது இல்லை அப்படின்ற வஸ்து எதுவுமே இல்லை. அதுபோன்று நீங்களும் பாப் சமான் நிறைந்தவராக ஆகுங்கள். பாபா சுலோகன் சொல்றாங்க, ஆன்மீக பெருமையில் இருங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் அபிமானத்தினுடைய ஒரு ஃபீலிங், ஒரு வருத்த உணர்வு என்பது ஏற்படாது. அபிமானத்தினுடைய ஃபீலிங் வராது. ஆன்மீக பெருமையில் இருந்தால் ஒரு பொழுதும் அபிமானத்தினுடைய ஃபீலிங் வராது. அவ்வியக்த இஷாரை ஏகாந்த பிரியராக ஆகுங்க. ஒற்றுமை மற்றும் ஒருமித்த தன்மை தனதாக ஆக்குங்கள். தன்னைத்தான் சதா அண்டர் கிரவுண்ட், அதாவது அந்தர்முகியாக ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ போகிறோமோ, அண்டர் கிரவுண்டில் போய் எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம்னா, அதுதான் பாபா என்ன சொல்ற, अंतर्मुखी अंडरग्राउंड भी सारे कारोबार चलते, वैसे अंतर्मुखी होकर भी कार्य कर सकते. இன்றைக்கி அண்டர்கிரவுண்ட் நிறைய செய்கிறாங்க. வெளியெல்லாம் பார்த்தா விஞ்ஞானத்தினுடையது எவ்வளோ டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்கள் அந்தர்முகி ஆகிட்டு காரியம் செய்யுங்க. அந்தர்முகி ஆகிட்டு காரியம் செய்யும் பொழுது ஒன்று தடையிலிருந்து தப்பிச்சுக்கலாம், ரெண்டாவது நேரம் சேமிப்பாயிடும், மூணாவது பார்த்தா சங்கல்பங்க பஜாவ், எண்ணங்களை அவ்வளோ நம்ம சேமிக்க முடியும், அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்கிடலாம். ஏகாந்தவாசியாகவும் கூடவே ரமணீகத்தன்மை நமக்கு அதிகம் வந்துடும். அண்டர் கிரவுண்ட் ஆக ஏகாந்தவாசியாகவும் இருப்போம், கூடவே ரமணீகத்தன்மையும் அதிகம் நமக்கு ஏற்படும். ஓம் சாந்தி.